என் திருமணமான பிறகு குழந்தை தாமதமாக பிறக்கிறது என்று பலர் கவலைப்படுவதை பார்த்திருக்கிறேன். என் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கும் கல்யாணமாகி 3 வருடங்கள் ஆகிவிட்டது. அவர்களும் மன கஷ்டத்தில் இருக்கிறார்கள். ஆனால் கவலைப்பட வேண்டாம், உனக்காக தான் இந்த கதை. ஒரு வீட்டில் குழந்தை வர தாமதமாகிறது என்றால் அதற்காக மனமுடைய வேண்டாம். எல்லோருக்கும் திருமணமானவுடன் குழந்தை பிறக்கிறதே, நமக்கே ஏன் இப்படி என்று கவலைப்படாதீர்கள். இது தண்டனை அல்ல, இது இறைவன் தரப்போகும் அரிய வரத்திற்கான காத்திருப்பு. சாஸ்திரம் சொல்லுவது என்னவென்றால், சாதாரண ஆன்மாக்கள் விரைவில் பிறக்கும். ஆனால் புண்ணியமான ஆத்மா, தெய்வ அம்சம் கொண்ட குழந்தை அல்லது குடும்பத்திற்கு அதிர்ஷ்டம் தர பிறக்கும் வாரிசு வர வேண்டுமெனில் சரியான காலமும் கிரக நிலையும் ஒன்று சேர வேண்டும். அந்த பொன்னான தருணம் வரைக்கும் தான் இறைவன் உங்களை காத்திருக்க செய்கிறான். தாமதமாக கிடைக்கும் குழந்தை என்பது தவம் விருந்து கிடைக்கும் அரிய வரம். வைரம் பூமிக்குள் நீண்ட காலம் அழுத்தம் தாங்கி பிறகே வெளியில் வரும். அதுபோல்தான் உங்கள் குழந்தையும் சரியான நேரத்தில் உங்கள் மடியில் மலரும். இப்போது நீங்கள் அனுபவிக்கும் வேதனை, கேள்விகள், அவமானங்கள் இவையெல்லாம் உங்கள் கர்மங்களை கரைத்து பிறக்கப் போகும் குழந்தைக்கு சிறந்த வாழ்க்கை அமைக்க இறைவன் செய்வது. ஆகவே கலங்க வேண்டாம், நம்பிக்கை வைத்திருங்கள். உங்கள் மடி விரைவில் மழலை சிரிப்பால் நிரம்பும். குழந்தை வரம் வேண்டி காத்திருப்பவர்கள் நம்பிக்கையுடன் கமெண்ட்ல சொல்லுங்க. மழலை செல்வம் உங்கள்